அவங்களுக்குள்ளார சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் இல்லைங்களா, கல்யாணம் ஆன உடனே அதை வந்து இல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு இதை பண்ண வேண்டாம், அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேல அவங்க வந்து அவங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்க மாசம் அவங்க எடுத்துட்டாங்க. எப்படியோ அந்த பொண்ணை பத்தி ஒரு தப்பா ஒரு விஷயத்த சொல்லி, நீ வீட்டுல இல்ல, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டு வெளியில போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதையை வந்து கட்டி விட்டுட்டாங்க அவர்கிட்ட. எனக்கு இப்போ ஒரு கேஸ்ல அந்த பெண்ணை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது அந்த பெண்ணோட நிலைமை. ஆக்சுவலி ரொம்ப அரேஞ்ச்டு மேரேஜ், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ரெண்டு ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஆனா படிச்சிருந்தாங்க அவங்க. அந்த ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ். அந்த மாமியாரோட சேர்ந்து தான் அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் அவங்க இருக்காங்க. அந்த மாமியார் வந்து எப்படின்னா, இந்த பையன் ஒரே பையன் அவங்களுக்கு, இவர் தான் சம்பாதிக்கிறாரு, ஒரு வீடு இருக்கு, அந்த மாதிரி பையன் அந்த பொண்ணு கூட பேசுறான் அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்களால பையனுக்கும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லைக் வந்து அவங்களுக்குள்ளார சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் இல்லைங்களா, கல்யாணம் ஆன உடனே அதை வந்து இல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு இதை பண்ண வேண்டாம், அப்புறம் வந்து அதை வந்து அந்த பொண்ணோட பீரியட்ஸ் டேட் வரைக்கும் அதை அவங்க ஒத்தி போட்டிருக்காங்க, ஏதோ ரீசன் சொல்லி. அப்புறம் அவளுக்கு பீரியட்ஸ் ஆன உடனே அதுல இருந்து ஒரு 3 நாள்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க வீட்டுல அவங்க யாரோ சொந்த தூரத்துல சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு உடனே நீ போய் ஆகணும்னு அவங்க பையனை அங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேல அவங்க வந்து அவங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்க அந்த பிரிச்சு வச்ச பீரியட்ல இந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா டெய்லி ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பையனை ஒரு 10 நாள் அவங்க வீட்டுக்கு ஏதோ அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு ரிட்டர்ன் யாரோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வராரு. அவர் வரத்துக்குள்ள இந்த 10 நாள் இந்த பெண் வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து இந்த பெண்ணை பத்தி ஒரு தப்பான இமேஜ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பையன் வீட்டுல இல்ல, மாமியார் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு மொத்தமா அவர் வெறுக்கணும். ஏன்னா அவங்க இதுக்கு மேல ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அந்த பையனும் ஒண்ணு சேருது, ஒரு மாசம் அவங்க எடுத்துட்டாங்க எப்படியோ. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, வந்த உடனே அந்த பொண்ணை பத்தி ஒரு தப்பா ஒரு விஷயத்த சொல்லி, நீ வீட்டுல இல்ல, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டு வெளியில போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதையை வந்து கட்டி விட்டுட்டாங்க அவர்கிட்ட. அவருக்கு என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான், அந்த பொண்ணை பத்தி பெருசா புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. திடீர்னு அவங்க அம்மா சொன்னோன்னு, ஏன்னா அம்மா ஒரே பையன், அப்பா கிடையாது, அப்ப அம்மாவை ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகி இருந்த பையன். அம்மா பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, அம்மா கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன வெறுப்பு வந்துருச்சு. அந்த பொண்ணு ஒரு நாள் கூட அந்த வீட்டுல வாழாம, ஒரு சந்தோஷத்தையே அந்த வீட்டுல எந்த வகையிலுமே பார்க்காம அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு டைவர்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து என்னன்னா, எதுவுமே வாங்கவும் கூடாது வேற. அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து அந்த பொண்ணு மேல பயங்கரமா ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பி அந்த மாதிரி நடந்திருந்தது.